அன்பான நேயர்களே, நாம் வில்வத்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ தகவல்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது டான்சில் என்று சொல்லக்கூடிய உள்நாக்கு சதை வளர்ச்சிக்கான வில்வ தைலத்தை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 50 கிராம் அளவிற்கு வில்வத்தை எடுத்து நன்றாக அரைத்து வில்வச்சாறு தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக 50 கிராம் அளவிற்கு துளசியை எடுத்து சாறாக அரைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் தைலம் காய்ச்சுவதற்காக 100 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் முதலில் நாம் வில்வ இலைச்சாறு 2 தேக்கரண்டி, அடுத்ததாக துளசி இலைச்சாறு 2 தேக்கரண்டி, கொதித்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் வில்வ இலைச்சாறும் துளசி இலைச்சாறும் சேர்ந்து நன்றாக கொதிக்கும் போது ஒரு அற்புதமான நறுமணம் வரும். அதை கண்டும் இதன் நீர் அதில் படிப்படியாக இறங்கி முழுவதுமாக சுண்டிவிட்ட பிறகு கொதிப்பெல்லாம் அடங்கி எண்ணெய் தைல பதத்திற்கு மாறிவிடும். அதை கண்டு நாம் தைல பதம் வந்தது என்று தெரிந்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். மிகுந்த நறுமணத்துடன் இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை குளிர்ந்து ஒரு நாள் முழுவதும் ஆற வைக்க வேண்டும். மறுநாள் காலை மாலை 2 வேளையும் அரை தேக்கரண்டி இந்த எண்ணெயை எடுத்து வாயில் விட்டு தொண்டை பகுதியில் படும் வரை நன்றாக வாய் கொப்பளித்து துப்ப வேண்டும். இம்மாதிரியாக தொடர்ந்து 7 நாட்கள் காலை மாலை இந்த வில்வ தைலத்தை வாய் கொப்பளித்து வாரத்திற்கு 3 முறை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தோமானால் படிப்படியாக உள்நாக்கு சதை வளர்ச்சி முழுவதுமாக நீங்கிவிடும். அங்கு இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி படிப்படியாக கரைந்துவிடும். மிகவும் ஆச்சரியத்தக்க வகையில் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த வில்வ தைலத்தை கண்டிப்பாக சைனஸ் மற்றும் ஆஸ்துமா நோய் உடையவர்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் இவை குளிர்ச்சியான தைலம் என்பதால் அவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும். அதிகப்படியான பக்க விளைவுகள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக இந்த தைலத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டாம். மற்றவர்கள் பயன்படுத்தலாம். மிக எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த வில்வை தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.